நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் நம்முடைய எஜமானருமான இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்திலே கூடி வந்திருக்கிற கணத்துக்குரிய மெய்ப்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. அன்பாயிருங்கள் என்று சொன்ன ஆண்டவர் நாம் எல்லாரையும் அன்போடு இந்த உலகத்துல நம்ம இன்னும் கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கையின் 3 சிறப்புகளிலே விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இந்த 3 தான் நிலைச்சிருக்கு. நிலைத்திருக்கிற 3லே பெரியது எது? அன்பு. சரீரத்திலே பலகீனம் இருந்தாலும் ஆண்டவர் நிச்சயமாய் நம்மோடு பேசுவார். பலகீனமாய் இருந்தேன். நேற்று மும்பையிலிருந்து ஒருத்தர் அங்கிருந்து வண்டி ஓட்டி காரில் ஓட்டிட்டு அவருக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி நடந்திருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் அவர் ஒரு பெரிய தரிசனத்தோடு ஊழியர்களை சந்தித்து நேர்காணல் காணணும் என்ற ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதனால மும்பையிலேருந்து நேராக வந்து விருநகரில் இருக்கிற என்ன நேர்காண வந்தார். அவர் சொன்னார், இதுதான் எனக்கு முதல் நேர்காணல் பாஸ்டர் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், நான் ஊழியத்துக்கு 40 வருஷம் ஆச்சு, என்னையே நேர்காண வந்தது இதான் என் முதல் தடவை. வேற யாரு நேர்காண போறாங்க? நம்மள சகோதரன் பேர் இந்தியன், அவங்க தான் இந்த செய்தியை மட்டும் இருக்கிறார். அனுமதிச்சு கொள்ளுங்க. இந்த நாளிலே உங்களோடு பேசும்படியாக யோசுவாவின் புத்தகம் 1 அதிகாரத்திலே 5வது வசனத்தை வாசிப்போம். Just as I was with Moses, so I will be with you. மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருப்பேன். யோசுவா என்ற மோசைக்கு அடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த தலைமையேற்றிருக்கிற அந்த யோசுவாவுக்கு தைரியம் கொடுக்கும்படியாக இந்த வார்த்தையை ஆண்டவர் யோசுவாவோடு சொன்னார் என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். தைரியமாயிரு தைரியமாயிரு என்று சொன்னாலும் அவனுக்கு ஒரு சாட்சி தேவைப்பட்டிருக்கிறது. அப்பதான் சொல்றாரு, நான் மோசையோடு இருந்ததை நீ பார்த்தாய் அல்லவா, அது போலவே நான் உன் கூடவே இருப்பேன். இந்த நாளிலே மோசையினுடைய வாழ்க்கையை நாம தியானித்து அந்த மோசையோடு கூட ஆண்டவர் எப்படிலாம் இருந்தார், அவன் கூட இருப்பதற்கு அவனுடைய வாழ்க்கையிலே அவன் காண்பித்த ஆவிக்குரிய காரியங்களை தியானித்து நாம் எல்லாரும் இன்றைக்கு ஒரு நல்ல அபிஷேகத்தோடு கடந்து போக இருக்கிறோம். அல்லேலூயா. மோசையினுடைய வாழ்க்கையை நாம தியானிக்கும் போது அவனுடைய ஆண்டுகள் லைஃப் ஸ்பேன் 120 years. அவர் 120 ஆண்டுகள் இந்த பூமியிலே வாழ்ந்திருக்கிறார். அந்த 120ஐ ஸ்தேவான் 40 3 பிரித்தார். அவருடைய பிரசங்கத்திலே அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் ஸ்தேவானின் பிரசங்கம். சனகரிப் சங்கத்துக்கு முன்பதாக நின்று முழங்கிய ஸ்தேவானின் பிரசங்கம். அந்த செய்தியிலே மோசையின் 120 ஆண்டை 3:40 அவர் கரெக்டா பிரித்தார். 40 என்பது ஒரு அருமையான நிறைவான நம்பர். இதுவரைக்கும் நான் என்ன ஆண்டவருக்கு பிரியமா ஜீவித்திருக்கிறேன், என் வாழ்க்கையில தேவனுடைய திட்டம் எவ்வளவாக நிறைவேறி இருக்கிறது, இன்னும் எவ்வளவு நிறைவேற வேண்டும், அதுக்கு நான் என்ன செய்யணும் என்று நம்மை ஆராய்ந்து பார்ப்பது அவசியமான ஒன்று. ஓடிக்கிட்டே இருக்கக்கூடாது, எப்ப பார்த்தாலும் பிஸியாவே இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை தேவனாலே நிர்ணயிக்கப்பட்ட ஒரு கால சக்கரம். ஆகவே நம்முடைய வாழ்நாட்களை அருமையாக நடத்துவது நமக்கு ரொம்ப அறிவு ஞானத்தையும் கற்று தர வேண்டும். இவர் 120 வருஷம் வாழ்ந்திருக்கிறார். ஆனால் அவருடைய சங்கீதத்துல அவர் கொடுத்த லைஃப் ஸ்பேன் என்னன்னா 70 வருஷம்பா, பலத்தின் மிகுதியினால 80 வருஷம் சொன்னார். எங்கள் வாழ்க்கையை ஒரு கதையை போல கழிச்சிட்டோம். 90ஆம் சங்கீதம் மோசையினுடைய சங்கீதம் என்று எல்லாத்துக்கும் தெரியும்.
சாம் ஆஃப் மேன் ஆஃப் காட், மோசே தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் ஜெபம். அவர் சொல்றாரு, நாங்கள் எங்கள் வாழ்க்கையை ஒரு கதையை போல கழித்து விட்டோம், அதனால எங்கள் வாழ்க்கையினுடைய ஓட்டம் 80 தான். அந்த 80மே எப்படி இருக்கும்? சஞ்சலமும் வருத்தமா இருக்குது, நாங்கள் பறந்து போயிட்டு இருக்கிறோம் என்று சொல்லுகிறேன். நீங்க எல்லாரும் படித்ததுனாலே அந்த அதிகாரத்தை எடுத்து வாசிக்காம போயிட்டே இருக்கோம். பிரைஸ்ல. அப்புறம் 80ன்னு இவர் குறித்தவருக்கு ஆண்டவர் ஏன் இன்னொரு கூடுதல் 40 கொடுக்கணும்? பிரைஸ்ல. இவர் சொல்லிட்டாரு 80 வருஷம் தான்ப்பா மனுஷன். ஆனால் அந்த சங்கீதத்தை எழுதின மோசைக்கு ஆண்டவர் கொடுத்தது இன்னும் எக்ஸ்ட்ரா 40 இயர்ஸ் கொடுத்தார். மோசைக்காக சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எக்ஸ்டென்ஷன் கொடுத்திருக்காரு, நம்ம சந்தோஷப்பட வேண்டாமா? அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, நாங்கள் எங்கள் வாழ்க்கையை கதையை போல கழித்து விட்டோம். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் வாழ்க்கை கதையை போல கழித்ததாக அவங்களோட சேர்ந்து அவர் துக்கமாக சொன்னாலும், மோசே ஒரு நாள் தன் வாழ்க்கையை ஒரு கதையை போல கழிக்கவில்லை. ஆமீன் சொல்லுங்க. ஆமீன் சொல்லுங்க. His life is not a story. His life is history. கதை என்பது வேறு, சரித்திரம் என்பது வேறு. அல்லேலூயா. இஸ்ரேல் மக்கள் ஒரு கதையை போல கழிச்சிட்டாங்க. அது ஒரு கதைப்பா, அது ஒரு கதை. ஆனால் மோசேயினுடைய வாழ்க்கை கதை அல்ல, அது ஜீவ சரித்திரம். அதனால யாரெல்லாம் தங்கள் வாழ்க்கையை ஒரு கதையை போல கழிக்காம சரித்திரமாக தடம் பதிக்கிறோமோ அவர்களுக்கு ஊழியத்திலும் எக்ஸ்டென்ஷன், வாழ்க்கையிலும் எக்ஸ்டென்ஷன், எல்லா விதத்திலும் பயனுள்ள வாழ்க்கையை அனுபவிக்கலாம் என்பது மோசே நமக்கு கொடுக்கிற முதல் செய்தி. மோசேயினுடைய 120 ஆண்டுகளை ஸ்தேவான் 3:40 பிரித்தார். வேதத்தை எடுத்து நான் சொல்லும் வசனங்களை வாசிக்கும்படி தாழ்மையாய் கேட்டுக்கொள்கிறேன். 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவனுடைய வாழ்க்கையை ஸ்தேவான் 3 பிரிவாக பிரிக்கிறார். முதல் பகுதி தரிசனம், விஷன். 2வது பகுதி தாகமும் தவிப்பும். 3வது பகுதி தலைமைத்துவம். எல்லாரும் மலையிலே செல்வோம். First 40 விஷன், second 40 passion, தாகம். 3வது நிறைவான 40 மிஷன். ஒரு தலைமைத்துவத்தை அவன் கரத்திலே தேவன் கொடுத்து நடத்தினார். இந்த நாளிலே சுருக்கமாக இந்த 3 அவனுடைய 40 ஆண்டுகளிலே மோசேயோடு கூட தேவன் இருந்த காரியங்களை உங்களோடு சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது, அவருடைய 40 ஆண்டுகள் தரிசனத்தை உடைய ஒரு ஆண்டாக இருந்தது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா செல்வோம். 40 வயதான போது தன் சகோதரர்களை சந்திக்கும்படியான ஒரு எண்ணம் ஏற்பட்டது. ஆங்கில வேதாகம பல திருப்பங்களிலே ஒரு திருப்பத்தை படித்த போது it entered into his heart, அவனுடைய இதயத்திலே அந்த தரிசனம் உள்ளே கடந்து வந்தது. அல்லேலூயா. எபிரேய நிருபம் சொல்லுகிறார், விசுவாசத்தினாலே மோசே பெரியவனான போது என்று அவர் சொல்லுகிறார். விசுவாசத்தினாலே மோசே பெரியவனான போது தான் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுக்கிறார். இந்த வசனங்கள் மூலமாக அவருடைய வாழ்க்கையிலே ஒரு தரிசனம் ஏற்பட்டதை நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஊழியத்திலே நம்மை மிகவும் தாங்கி நிற்பது என்னவென்றால் நாம் தேவனிடம் பெற்ற தரிசனம் தான். இந்த மோசேயின் இடத்திலே தரிசனம் வந்த போது அவன் செய்தது என்னவென்றால், இந்த தரிசனம் வந்த போது அவனுடைய ஸ்டேட்டஸை அவன் மாத்திட்டார். அல்லேலூயா. He changed his status. அவருடைய அந்தஸ்தை, நான் சொல்ற ஸ்டேட்டஸ் வாட்ஸ்அப்ல இருக்கிற ஸ்டேட்டஸ் இல்ல. வாட்ஸ்அப்ல பூரா ஸ்டேட்டஸ் வச்சுட்டு இருக்காங்கல்ல, அவனுக்கு ஸ்டேட்டஸ் இருக்கும் இல்லையோ, இந்த ஸ்டேட்டஸ் இருக்கும். நான் சொல்றது அவருடைய ஒரு நிலை. தரிசனம் வந்த போது தன்னுடைய இருப்பிடம், நேட்டிவிட்டி, தன்னுடைய ஐடென்டிட்டி எல்லாமே மாத்தினார்.
அல்லேலூயா. முதலாவது அவர் தன்னுடைய ஐடென்டிட்டியை மாற்றினாரு. பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து தேவனுடைய பிள்ளைகளோடு துன்பம் அணிவிப்பதை தெரிந்து கொண்டான். சந்தோஷமா இல்லை சொல்லுங்க. தரிசனம் என்ற ஒன்று உங்களுடைய வாழ்க்கையின் நிலையை தலைகீழாக புரட்டி போட்டிருக்கிறது. தரிசனம் இல்லாவிட்டால் வாழ்க்கையில ஊழியத்துக்கு ஏற்ற மாற்றங்கள், தேவனுடைய கரத்திலே பயன்படுவதற்கு ஏற்ற மாற்றங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு ஊழியனுடைய வாழ்க்கையிலே தரிசனம் தான் தேவனுடைய கரத்திலே நம்மை கொண்டு போய் உருவாக்கவும் உபயோகப்படுத்தவும் வழி நடத்துகிறது என்றால் மிகையாக. அல்லேலூயா. அந்த தரிசனம் அவனுக்கு வந்தவுடனே அரண்மனையின் படிக்கட்டில இருந்து அப்படியே கடன்னு இறங்கிட்டார். இல்லையா? அடிக்கடி நான் கற்பனை செஞ்சு பார்ப்பேன். மோசஸ் அந்த இறங்குற அந்த படிகள்ல இருந்து இறங்குறத நான் அடிக்கடி கற்பனை செஞ்சு பார்ப்பேன். எவ்வளோ ஒரு டிசிஷனோடு அவர் இறங்கியிருக்கிறார். ஐ ஹவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ்ன்னு படித்த மாதிரி அந்த தரிசனம் அவரை என்ன செய்தது? ஒரு தீர்மானத்தோடு என்னைக்கு அங்கிருந்து இறங்கினாரோ அன்னைக்கு அவருடைய அறை, அவருடைய குதிரைகள், அவருக்கு இருந்த வேலைக்காரர்கள், அவருக்கு இருந்த ராஜரீகம், அவருக்கு இருந்த ராயல் லைஃப், அவருக்கு இருந்த செல்வம், சீக்கிரத்திலே அவருக்கு கிடைக்க போகிற கிங்ஷிப், தத்மோஸ் என்ற அந்த பார்வோனுடைய வரிசையில வாரிசு, ஆண் வாரிசு இல்லாதனால் இந்த மோசஸ் தான் அங்க வர வேண்டிய நெக்ஸ்ட் கிங். அவங்க அம்மா சொல்லி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. சகல சாஸ்திரத்திலும் அந்த பார்வோனுடைய குமாரதி அவனை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறார். நெக்ஸ்ட் கிங். ஆனால் சகல சாஸ்திரங்களையும் ஜெயித்தது என்னவென்றால் தேவன் அவனுக்குள் வைத்த தரிசனம். எல்லாரும் சந்தோஷமா இலையில சொல்லுவோமா? He came out of the comfort zone, his prosperity, his power, ராயல் லைஃப் எல்லாத்தையும் எப்படி இறங்கி வந்தார். யார்? அதுதான் என் தரிசனம். இது காலையில் சொல்லிட்டீங்கன்னா நீங்க நல்ல ஒரு, ஏனென்றால் தரிசனம்னா இப்ப என்ன வருது? ராஜரீகம் வருது. தரிசனத்துல அரண்மனையை பார்க்கறாங்க. இவரு குடிசையை பார்த்தா இவங்க தரிசனத்துல நான் அரண்மனையில இருக்கிற மாதிரி. ஒரு ஊழியக்கார கொண்டு போய் கன்னியாகுமரி பக்கம் வச்சோம். அவருக்கு திடீர்னு எனக்கு 12 வாசல் உள்ள பேராலயம் தெரிகிறது பாஸ்டர் சொன்னார். இப்பா இந்த வாசல ஊழியம் செய்ப்பா, அப்புறம் பார்க்கலாம்ப்பான்னு சொன்னா கேட்கவே மாட்டேன். 12 வாசல் கொண்ட பேராலயத்துல நான் நிக்கிறேன். தரிசனம் கிடைச்சிச்சு. சரின்னு சொல்லிட்டு கொண்டு சிவகாசியில தான் அவர் ஒரு வாசல் கட்டுறதுக்கு 12 வாசல் அடைஞ்சார். அவர் சர்ச்சை கட்டுறதுக்கு, ஒரு வாசல் சர்ச்சை கட்டுறதுக்கு 12 பேரை பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சரி, நம்முடைய தரிசனம் தான் இப்ப எப்படி இருக்கு? இறங்கினவங்க இறங்கிட்டீங்களா? திரும்பமா ஏறுறீங்களா? தரிசனம் குறைஞ்சிச்சுன்னா இறங்கிய கால்கள், பெரிய செல்வ செழிப்பிலிருந்து இறங்கிய கால்கள் திரும்பமாக ஏறுறதுக்கு தடையேதும் இல்லை. தரிசனம் குறையும் போதெல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் இறங்கிய மோசேக்கள் ஏறுகிற மோசேக்களாக மாறிவிட்டார்கள். புதிய உபதேசம் தரிசனத்தை மாற்ற துடித்துக் கொண்டிருக்கிறது. புதிய உபதேசங்களால் பிரியமானவர்களே, நீங்கள் ஆரம்ப நாட்களிலே தியாகத்தின் அடிச்சோடுகளை பின்பற்றி வந்த நீங்கள், அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே துணிந்து வந்த நீங்கள், இன்று வித்தியாசமான ப்ராஸ்பரிட்டி காஸ்பல், நல்லா இருக்கணும், ராஜா வீட்டு பிள்ளை அப்படின்னு சொல்றது, திரும்பவும் உங்களை பார்வோனுடைய குமாரத்தின் மகனாக மாத்துறதுக்கு விட்டுறாதீங்க. ஐடென்டிட்டியை மாத்துறது விட்டுறாதீங்க.
பூர்வ எல்லைக்குறி என்ன செஞ்சிடாதீங்க, மாத்திராதீங்க. பிரைஸ்ல சாகு வர தேவன் கொடுத்த நியூ ஐடென்டிட்டியில இருக்க வேண்டும். அப்பதான் நமக்கு தான் நியூ ஜெருசலேம். மோசே தன்னுடைய சூழ்நிலைகளிலே அவனுக்கு இருந்த அந்த உயர்வான ஸ்டேட்டஸ்ல இருந்து அப்படியே தரிசனம் வந்த உடனே அப்படியே கீழே இறங்கி எங்க போக வேண்டுமோ, யாரோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டுமோ, தேவனுடைய ஜனங்களோடு டான்ஸ் ஆடுறதுக்கு இல்ல, தேவனுடைய ஜனங்களோடு துன்பம் அனுபவிக்க தெரிந்து கொண்டார். அந்த மக்கள் செங்கல் சுமந்துகிட்டு இருக்கிறாங்க, அவங்கிட்ட போய் ராஜா வீட்டு பிள்ளை நின்னாருன்னா எவ்வளவு பெரிய ஷேம் அவங்க பார்வையில. ஆனால் அந்த ஷேம் தான் அவன் செலக்ட் பண்ணான். அல்லேலூயா. தரிசனம் சரியானதை தெரிவு செய்ய வழி நடத்தும். தரிசனம் சரியான பாதையிலே நம்மை நடத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. தரிசனம் சரியான ஜஸ்டிபிகேஷனை நமக்கு கொடுக்கும். எது 18 பொக்கிஷமா, கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையா, இனி வரும் பலனா, 18 பொக்கிஷமா? இந்த ரெண்டுல எதை என்று கரெக்டாக தெரிவு செய்ய வேண்டும் என்றால் அவருக்கு தரிசனம் இருக்க வேண்டும். சந்தோஷமா இல்லையா சொல்லுங்க. தரிசனம் இல்லாவிட்டால் செலக்ட் பண்றது தப்பாயிரும், இருக்கிற இடம் தப்பாயிரும், போதிக்கிற போதனைகள் தப்பாயிரும். ஊழியர்களாகிய நாம் மிகவும் கவனமாக இருந்து நமக்கு தேவன் கொடுத்த தரிசனத்தை இன்னும் கூட தினசரி நம்முடைய அர்ப்பணிப்பில புதுப்பிக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கொடுத்த அந்த பரம தரிசனத்தை அவன் தன்னுடைய சிரச்சேதம் வரைக்கும் விடவே இல்லை, மாறவே இல்லை. அக்ரிபா ராஜாவை பார்த்து சொல்றார். அக்ரிபா ராஜாட்ட போய் இவர் விஷனை பேசுறார். ராஜாவுக்கும் விஷனுக்கு என்ன சம்பந்தம்? அக்ரிபா ராஜாவே, அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாதவனாக இருக்கவில்லை. I cannot disobey the heavenly vision. I cannot disobey the heavenly vision. அந்த பரம தரிசனத்துக்கு என்னால் கீழ்ப்படியாமல் இருக்க முடியாது. எல்லாரும் பவுலோட சேர்ந்து ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? நம்மை கீழ்ப்படுத்த விடாத, பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படுத்த விடாத இந்த பூமிக்குரிய தரிசனங்கள் என்னையா தூக்கி எறிந்து பரம தரிசனத்துக்கே சாகும் வரை கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அகிரிபா ராஜாட்ட பேசினது மாத்திரமல்ல, சபை மூப்பர்களை வரவழைத்தும் அவன் பேசினான். நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததை வாசிப்போம். 20ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் 22 முதல் படிப்போம். அன்பின் ஆண்டவருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய தாசர்களை, எந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய அந்த தரிசனத்தை மாத்திரம் மாற்ற விடாதீங்க. உங்களை நடந்து வந்து சந்தித்த உங்கள் போதகர், அல்லேலூயா, உங்களுக்காக தேவன் அனுப்பிய அந்த தேவனுடைய மனிதர்கள், சுவிசேஷகர்கள் அழைத்து உங்களை சபையில சேர்த்த போது அங்கே உங்களுக்கு ஒரு தரிசனத்தை தேவன் கொடுத்தார் அல்லவா? அந்த தரிசனத்தை இப்போது வந்து கொண்டிருக்கிற புதிய எந்த ஒரு காரியத்தினாலும், எந்த மாடலினாலும் நீங்கள் மாற்றிக்கொள்ளவே கூடாது. தரிசனத்தை இழந்து போகக்கூடாது. தரிசனம் இல்லாவிட்டால், தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள். எங்கே தரிசனம் இல்லையோ அங்கே சீர்கேடுகள். அந்த சீர்கேடுகள் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் டிஸ்ஆர்டர், ஒழுங்கற்றது. இன்னொரு வார்த்தை இருக்கிறது, நேக்கட். சட்டையெல்லாம் கழட்டி விட்டாங்க. நிர்வாணம். எங்கே தரிசனம் இல்லையோ அங்கே நேக்கட் ஆயிடுவாங்களாம். தரிசனமா இருந்தா தான் சட்டையை போடுவாங்களாம். பிரைஸ்லா, அல்லேலூயா. இப்போ எங்கே தரிசனம் இல்லை அங்க என்ன உண்டு? உபதேசம் இல்லை, நேக்கட். உபதேசத்துல நேக்கட், டிவைன் கேரக்டர்ல நேக்கட், பரிசுத்தாவின் அபிஷேகத்துல நேக்கட், எல்லாத்துலயும் அவங்க நிர்வாணம். அப்படித்தான் யார் இருந்தா? அப்படித்தான் லவோதிக்கேய சபை இருந்தாங்க. அவங்க நேக்கடா இருந்துக்கிட்டு என்ன சொல்லிட்டு இருந்தாங்க?
நாங்க ரிச் பாண்டாங்க, நாங்க ரிச். அவர் சொன்னார், நிர்வாணியே, நான் வெளியில நிக்கிறேன், என்னை வெளியே அனுப்பிட்ட. தரிசனம் இல்லாததுனால என்னை நீ வெளியே அனுப்பிட்ட. உன் தரிசனத்தோட நான் நிக்க முடியாதுன்னு நான் போயிட்டேன். கதையும் கூட்டிட்டீங்க, கதையும் கூட்டிட்டீங்க. சற்ற சத்தம் கூட கேட்கல. ஒருத்தராவது வந்து கதை திறந்துட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு ஒயிட் ட்ரெஸ் கொண்டு வந்திருக்கிறேன், வெண் வஸ்திரம் கொண்டு வந்திருக்கிறேன். அப்புறம் உங்க நிர்வாணம்லாம் மறைஞ்சிடும், கண்ணு வேற குருடா போச்சு, கலிக்கம் கொண்டு வந்திருக்கேன். தரித்திரமாயிட்டீங்க, நீங்க ஆவிக்குரிய தரித்திரமாயிட்டீங்க. செல்வ செழிப்பில் இருந்தாங்க, பட் ஸ்பிரிச்சுவலி தே ஆர் புவர். பாப்பம் தரித்திரமாயிட்டார். நான் நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னாய் கொண்டு வந்திருக்கிறேன். அல்லேலூயா. தரிசனம் ஒரு ஊழியனுடைய வாழ்க்கையில எவ்வளவு அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே மோசேயினுடைய முதல் 40 நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டியது மோசேயின் தரிசனம். இரண்டாவது, அவருடைய 40 தானமும் தவிப்பு நிறைந்த வருடங்கள். ஐயா, இந்த தரிசனம் வந்ததினாலே அவன் எய்த்து விட்டு வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலை. எப்படித்தான் வெளியேறினாருன்னு தெரியல, ஒரு பெரிய எஸ்கேப். நேரா ஆண்டவர் அவனை வந்து மீதியான் தேசத்துக்கு நேராக நடத்தினார். அந்த மீதியான் தேசத்திலே அவனுக்கு ஒரு நல்ல வரவேற்பு, அன்பான வரவேற்பு. அந்த பகுதியை யாத்ரா புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே 15 முதல் படிக்கிறோம். அவனுடைய தோற்றம் வந்து எகிப்தியன், ஆனா அவனுக்கு உள்ள இருந்த தரிசனம் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா சொல்லுவோமா? அதனால ரொம்ப கவனிப்பு இருந்திருக்கும். நல்ல வேளை மோசே யாக்கோபா மாறல. அதுக்குதான் தரிசனம், அதுக்குதான் தேவை. என்ன தரிசனம் இருந்தா ஸ்டாண்டர்டா நிக்கலாம். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோமா? அன்பு, மனித அன்புக்கும் தேவ அழைப்புக்கும் பேலன்ஸ் பண்ணி போகிறதுக்கு தரிசனம் தேவை. நிறைய பேர் மனுஷ அன்புல விழுந்துட்டு தரிசனம் இழந்துட்டு ஐயோ சாமி ஐயோ சாமின்னு. மனித அன்பு நிறைய கிடைச்சிட்டே இருக்கும், தரிசனம் அடிக்கடி கிடைக்காது. வச்சு காப்பாத்தி கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். எல்லாரும் மகிழ்ச்சியோட இல்ல சொல்லுவோம். He is not settled down in Midian. அந்த மோசே அங்கே தங்கி தாபரித்து விடவில்லை, அங்கே தங்கி தாபரித்து விடவில்லை. வசனம் சொல்லுகிறது, அவனுக்கு 2 பிள்ளைங்க, 2 பிள்ளைங்களுக்கு வச்ச பேரு, ஒருத்தனுக்கு கெர்சோம், ஒருத்தனுக்கு எலியேசர். எலியேசர் என்றால் என்னை பார்வோனுடைய கைக்கு தப்புவித்தார் என்று, தப்புவிச்சிட்டாருப்பா என்று சொல்லி செட்டில் ஆகாம கெர்சோம் என்ற பெயருக்கு நான் அந்நிய தேசத்திலே பரதேசியா இருக்கிறேன் என்று அர்த்தம். ஏன் இவ்வளவு அல்லேலூயா சொல்லாம I am a sojourner in strange country, that is Hersom. Hersom என்றால் அந்நிய தேசத்தில் இருக்கேன்யா. நான் எப்படி இருக்கிறேன்? செட்டில் ஆகவில்லை, பரதேசியா இருக்கிறேன். அதுதான் அவனுடைய பேரு, வச்ச பேரு தான் அவனுடைய இதயத்தை நமக்கு வெளியே கொண்டு வருகிறது. மோசே தன்னுடைய பிள்ளைக்கு பெயர் வச்சது கஜோல் முஜோல் வைக்கல, காச்சா பூச்சான்னு வைக்கல, என்னென்னத்தை வைக்கிறாங்க இன்னைக்கு. தரிசனத்தோடு வச்ச பேர். தன்னுடைய இருதயத்தை அவனை பார்க்கும் போதெல்லாம், கெர்சோம் பார்க்கும் போதெல்லாம், அப்பா நீங்க இந்த மீதியான் தேசத்தை இல்ல, நீங்க ஒரு பரதேசி, நீங்க வேறு ஒரு தேசத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு அவன் முகத்தை பார்த்த உடனே சொல்லும். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோமா? ஆனால் அவனுடைய இருதயமானது தாகத்தோடு இருந்தது என்று நமக்கு தெரிய வருகிறது. மோசேயினுடைய அந்த 2வது 40 முழுவதும் தாகமும் தவிப்புமா இருந்தது. எப்படி என் ஜனங்கள் வெளியே வரப்போறாங்க? நான் இங்க நல்லா செட்டில்டா இருக்கிறேன், தப்பிச்சு வந்துட்டேன்,
என் ஜனங்கள் எப்போது மீட்படைய போகிறார்கள்? அவங்களுக்கு என்னைக்கு அந்த நாள், விடுதலையின் நாள்? அவங்க பட்ட கஷ்டத்தை கண்ணால பார்த்தவர், அவர்கள் விடுகிற பெருமூச்சை காதால கேட்டவர், தன்னுடைய உடன்பிறப்புகள், தன்னுடைய சகோதர சகோதரிகள் பார்வோனுடைய ஆலோட்டிகளினாலே படுகிற பயங்கரமான கசப்பு நிறைந்த வாழ்க்கையை கண்ணார கண்டவர். இங்க எத்தனை பேரு நல்ல நல்ல அன்பான ஆதரவுகள் இருந்தாலும் இந்த இதயத்திலே ஒரு தவிப்பு இருந்தது ஐயா. அல்லேலூயா. சிப்போரா என்ற அந்த பெயருக்கு அர்த்தம் அழகிய என்ற அர்த்தம் அல்லது பறவை என்ற அர்த்தம், பியூட்டி ஆர் பேட். அந்த சிப்போரானுடைய அழகோ அந்த புறாவை போல இருக்கிற சுபாவமோ இந்த இதயத்தை நிரப்பவில்லை. இந்த இதயத்திலே ஒரு பெரிய ஏக்கம் இருந்தது. இன்றைக்கு நம்முடைய ஊழியர்களுடைய இருதயத்திலே தாகமோ தவிப்போ காணப்படாமல் குறைந்து விட்டதா? உங்களை ஆண்டவர் கரம் பிடித்த நாளிலே, தரிசனம் கொடுத்த நாளிலே உள்ளே எரிந்த அந்த தாகம் என்னும் நெருப்பு அணையாமல் இருக்கிறதா? பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி அவியாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கிறது. இட் should be continual fire. அது எப்போதுமே எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அப்போதான் மோசையோடு கூட இருந்தது போல நம்ம கூட இருப்பார். அல்லேலூயா. நம்முடைய உள்ளத்திலே ஒரு பெரிய நெருப்போ தாகமோ இன்றைக்கு இல்லை. இன்னைக்கு தமிழக திருச்சபைகள் பார்த்தால் யாருக்குமே கவலை இல்லைப்பா. நம் மாவட்டத்தை விட்டுருங்க, வெளியில நாம் பக்கம் போனோம்னா ஒருத்தனை கூட கவலையும் பாரமும் பட்டவனா பார்க்க முடியவே இல்லை. எல்லாரும் பகட்டு, எல்லாரும் ஆடம்பரம், எல்லாரும் டான்ஸு, லைட் ஆஃப் பண்ணி போட்டு மேடையை பூரா ரிக்கா டான்ஸ் மாதிரி ஆக்கி ஒருத்தட்டையுமே பாரமே இல்லையே. இந்த பாரம் இல்லாததுனால ஆண்டவர் வேற பாரத்தை நம்ம கொடுத்துறாரு. ஆத்தும பாரம் இருந்துச்சுன்னா மனுஷீக ஊழியனுக்குரிய அந்த சாப்பாடு, பிள்ளைகளுக்குரிய பிரச்சனை, போராட்டங்கள், தேசத்துல எதிர்ப்புகள் போன்ற பாடுகள்லாம் அவ்வளவா இருக்காது. நம்ம பாரம் குறையும் போது ஏன் பாரத்தை நீ இறக்கி வச்சுட்ட, உனக்குரிய பாரத்தை எடுத்துக்கோ, ஆதாமின் பாரத்தை எடுத்துக்கோன்னு நிறைய பேர் தலையில கை வச்சு என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம். டிசைன் பண்றதுக்கு ரொம்ப பேர் ஆவலா இருக்காங்க. ஒரு பக்கம் விட்டுட்டு எப்படியாவது ஒரு பிசினஸ் போயிடலாமா. அதே சமயத்துல அவங்க உள்ளத்துல எந்த விதமான ஒரு உடைவையை பார்க்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுகிறார். அபிஷேகம் பெற்றாங்க, ஆனா அவங்க அழுதாங்க, அழுது ஜெபம் பண்ணாங்க. அபிஷேகம் அந்நிய பாஷை பேசினவங்க எதுக்காக? கண்ணீரோடு அழுகிறதுக்கு தான் அந்த அபிஷேகம் கொடுத்துருக்கார். மைக்கை உடைக்கிறதுக்கு, மைக்கை கிழிக்கிறதுக்கும் இல்லை. சபை என்றால் என்ன? பாரம். பவுல் சொல்றாரு, சபைகளை குறித்த கவலை நாள்தோறும் என்னை நெருக்குகிறது. சபை தேவ சாயலை அடைய வேண்டுமே, தேவகுமாரனின் சாயல் ஒப்பாக ஒவ்வொரு விசுவாசியும் மாற வேண்டுமே. இன்னும் தோற்று கொண்டு இருக்கிறோமே. டிவைன் கேரக்டர், டிவைன் நேச்சர் ஒரு விசுவாசிக்கு இன்னும் வரவில்லையே. எனக்கும் இன்னும் வரவில்லையே. நானும் டிவைன் நேச்சர்ல, தெய்வீக பண்புகளிலே குறைந்து போயிருக்கிறேனே. அந்த தாகம் இருக்காயா? ஏற்கனவே 100 அடி 50 அடி அகலத்தை கட்டினாலும் அவன் தாகத்தோடு இருக்கான். என்ன தாகம்னா 200க்கு 300 கட்டணும். அந்த தாகம்லாம் ஆண்டவருக்குரியது. அவர் ஆத்மாவை கொடுத்தாருன்னா பொருள்களை கொடுக்கிற ஒரு பைய கொடுக்க மாட்டாரா? ஒருத்தர் ஆமையும் சொல்ல மாட்டார். திங்ஸை கொடுக்கறவர் வச்சுக்கிறதுக்கு உரிய ஷெல்டர் கொடுக்க மாட்டாரா? ஆத்மாக்கள் அவருடைய இருக்கு, அதுக்குரிய இடத்தை அவர் கொடுக்க மாட்டாரா? பெரிய இடத்த நம்ம கட்டிக்கிட்டு ஒத்தியில் அலைஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டியதான்.
இந்தியாவினால செத்துக்கிட்டு இருக்கு. இவங்களுக்கு நடனம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இவங்களாம் நீரோ மன்னங்க தானேங்கய்யா? சின்ன பிள்ளைகளை கேட்டிருப்பீங்கல்ல, ரோம் நகரம் பற்றி எரியும் போது நீரோ மன்னன் பிடில் வாசித்தானா, வயலின் இல்லைன்னா வயலின் வாசித்தானா. இந்தியா எப்படி இருக்கு? உன் தெருவு எப்படி இருக்கு? நீ வச்சிருக்கிற சர்ச்சில் இருக்கிற தெருவில் இருக்கிற பொங்கலுக்கு எத்தனை பேர் கூடுறான்? உனக்கு எத்தனை பேர் கூடுறான்? இந்த சூழ்நிலையில ஒரு சபை, ஒரு மெய்ப்பன், அவனுக்குள்ளே என்ன இருக்க வேண்டியதா இருக்கிறது? தாகம் இருக்க வேண்டும். எல்லாரும் சந்தோஷமா எழுதில சொல்லுவோம். இந்த மோசைக்குள்ளே அந்த தாகம் நெருப்பாக எரிந்ததினால், தினசரி அந்த நெருப்பு அவனை வாட்டி வரித்து கொண்டிருந்தனால், ஒரு நாள் ஆடு மேய்ச்சிட்டே இருக்கும்போது மீதியான்ல இருக்கான், ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். அப்படியே மேய்ச்சிக்கிட்டே அந்த நெருப்பு அவனை எங்க கொண்டு வந்துருச்சுன்னா, ஒரு நாள் 40ஆம் வருஷத்துடைய முடிவிலே தேவ பர்வதம் வரைக்கும் ஆடு மேய்ச்சிட்டு வந்துட்டாயா. திரும்பி பார்க்கலாம், ஐயோ இவ்வளவு தேசம் விட்டு தேசம் வந்துட்டான். அது மீதியான் தேசம். அந்த பண்டைய உலக படத்தின் மேப்ல வச்சு இவ்வளவு டிஸ்டன்ஸ்ன்னு நான் பார்க்க எனக்கு டைம் இல்லை, நீங்க முடிஞ்சா பாருங்க. எங்கயா மீதியான் தேசம்? கர்த்தருடைய பர்வதம் எங்கயா? அப்படியே ஆடு மேய்ச்சிக்கிட்டே அவர் சாதாரணமான ஆளா இருந்தா சாயங்காலம் கூட திரும்பி இருக்கணும் இல்லையே. இங்க வரைக்கும் வந்தது அந்த இவன் நெருப்பு, இன்னொரு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு பாருங்க. அதுக்கு நேரா அந்த நெருப்பு அவனை இழுத்துக்கொண்டே போனது. அங்க பார்த்தா அவங்க ஒரு நெருப்பை பார்க்கிறான், அது தேவனுடைய நெருப்பு. கரங்களை உயர்த்தல சொல்லுவோம். Lord's fire. Lord's fire will meet our fire. தேவனுடைய அக்கினி சந்திக்க வேண்டும் என்றால் எனக்குள்ளே ஒரு அக்கினியை வேண்டும். அப்பதான் கர்த்தருடைய அக்கினி என்னை சந்திக்கும். அதான் டே, அவனுடைய 40 வருஷத்தினுடைய கடைசி நாள். நெருப்பும் ஒன்றை ஒன்று சந்தித்த நாள். பாதரட்சி அன்னை கழட்டி போட்டான். இதுவரைக்கும் பரதேசியாக சஞ்சரித்த மீதியான் தேசத்தை சேர்ந்த மோசையினுடைய பாதரட்சியை கழட்டி, இப்பொழுது உன்னை மீட்பனாகவும் தலைவனாகவும் பார்வோன் கையில் இருக்கிற என்னுடைய ஜனங்களை மீட்கும்படி நான் உன்னை அனுப்புகிறேன், வா என்று சொல்லி அந்த நெருப்பு அவனை அழைத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய அருமையான பிள்ளை, இன்றைக்கு ஊழியத்தின் ஆரம்ப நாட்களிலே எரிந்த அந்த நெருப்பு இன்றும் அனல் கொள்ளாமல் வைத்திருக்கிறீர்களா? இந்த வருஷத்தின் கடைசி நாட்களிலே, இந்த கடைசி நாட்களிலே உங்களை கொண்டு தேவன் யாரெல்லாம் மீட்க வேண்டுமோ, உங்கள் பகுதியிலே, உங்கள் வட்டாரத்திலே, உங்கள் மாவட்டத்திலே யாரெல்லாம் மீட்க வேண்டுமோ அதையெல்லாம் மீட்பதற்கு ஒரு நெருப்பு காத்திருக்கிறது. தேவனுடைய நெருப்பு காத்திருக்கிறது. God's fire is waiting for you. Kindle fire. உங்களுடைய ஆவி அனல் மூட்டு, உங்களுடைய ஆவியிலே அக்கினியாக எரிய பண்ணு. அப்படியே பர்வதம், தேவ பர்வதத்துக்கு நேராக உன்னை கொண்டு வந்து நிறுத்தும். அதுக்கப்புறம் உன்னுடைய ஊழிய சரித்திரமே மாறும். கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்தும். Fire will change your ministry. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். மந்தமாக இருக்காதே, அசதியாக இருக்காதே, உன் உள்ளத்தை கொழுப்பினால் நிறைத்து விடாதே, உன் உள்ளத்தை நிர்விசாரத்தால் நிரப்பி விடாதே, உன் உள்ளத்தை ஆத்ம பாரத்தால் நிரப்பு. விடுதலைக்கான குரல்கள் உன் காதிலே கேட்கட்டும். உன் கண்கள் அழிந்து போகும் ஜனங்களை பார்க்கும்படி அது மறுபடியுமாக தரிசனம் பெறட்டும். ஆடம்பரங்களை பார்த்து உன்னுடைய ஊழியத்தை மந்தப்படுத்திய அந்த பார்வையை மாற்றிவிட்டு கொஞ்சம்
ஆண்டவர் பாதத்துல என் நெருப்பை எரிய விடுங்கப்பா, என் நெருப்பை எரிய விடுங்கப்பா. அவர் ஒரு சரியான நபரை தான் தேடுவார். ஏனென்றால் அவரிடம் இருக்கிற நெருப்புக்கு ஏற்ற ஒரு நெருப்பு அவருக்கு தேவை. அவர் தான் மோசே. அவர் கண்டுபிடித்த அந்த நெருப்பு உள்ள ஒரு ஆத்மா மோசே தான். ஐயா, இங்க இருந்து போயிட்டான், ஒரு பெரிய ராயல் லைஃப்ல இருந்து போயிட்டான், இப்படிலாம் விட்டுட்டு வந்துட்டேனே அப்படின்னு அவன் நினைக்கல. இவ்வளவு உயர்ந்த செல்வ செழிப்பை விட்டுட்டு இப்ப நான் அந்நிய தேசத்துல பரதேசியா இருக்கிறேனே என்று ஒரு நாள் வருந்தாம திரும்பவுமாக எய்த்தில் இருக்கிற ஜனங்களை வெளியே கொண்டு வருவதற்கான ஒரு பெரிய நெருப்பு அவனுக்குள்ள இருந்தது. அதனாலதான் ஆண்டவர் அவனை அப்படியே ஆடு மேய்ச்சிக்கிட்டே இருக்கும் போதே அவனை திரும்பி மீதியம் பக்கம் போக விடாம அப்படியே லீட் பண்ணிட்டே வந்தார். அந்த பருவத்துல வந்த மாத்திரத்துல ஆண்டவருக்கு ஒரு அருமையான ஒரு அக்கினி ஜுவாலை கிடைத்தது. இந்த நெருப்பை வைத்து என் ஜனங்களை பசுமையாகவே நான் கொண்டு வருவேன், அல்லேலூயா, அழியாமல் என் ஜனங்களை கொண்டு வருவேன் என்று அந்த தாகம் தான் அவனுடைய ஆண்டவர் பிடிச்சது. அதனாலதான் நான் உன் கூட இருப்பேன். நம்ம கூட ஆண்டவர் இருக்கணும்னா நம்மகிட்ட என்ன இருக்கணும்? பேங்க்ல அக்கௌண்ட்ல பணம்லாம் இல்லை, கார், பங்களா. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். அடையாளமா அது டாடா பிர்லால கூட இருக்கு. அவங்க கூட ஆண்டவர் இருக்கிற அடையாளமா உலக ஆசீர்வாதங்கள் தேவனுடைய பிரசன்னத்திற்கு அடையாளமா எலிசா குடிசைக்குள்ளதான் இருந்தார். நாகமான் வந்து கோபத்தோட போயிட்டான். ஆள் வெளியே வரலையே, வெளியில வராமலே போய் யோர்தான்ல முங்கிட்டு போடா, எங்க ஊர்ல இல்லாத நதியா இங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு போனவர் திரும்ப வந்து காணி கொடுக்காட்டார். எலிசா எந்த அரண்மனையில இல்லை, ஆனா அவன்கிட்ட வல்லம் இருந்தது, தேவன் இருந்தார். சந்தோஷமா இல்லை சொல்லுங்க. எப்போதுமே நம்ம தக்க வைக்க வேண்டியது என்னவென்றால், மோசையோடு இருந்தது போல என் கூட நீர் இருக்க வேண்டும். அதுதான் என்னுடைய வெற்றியின் ரகசியம். அல்லேலூயா. ஊழியத்தின் வெற்றியின் ஆதாரமே என்னோடு தேவன் இருப்பதுதான். தாகம் உள்ளவர்களாக ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை மாற்றுவாராக. ஒரு பெரிய நெருப்பை இன்றைக்கு உங்கள் உள்ளத்திலே போட்டு அனுப்புவாராக. அந்த நெருப்பு என்ன செய்யும் என்பது இன்றைக்கு தெரியாது, உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. தண்ணீர் ரத்தமாச்சு, தவளை, பேன், வண்டு, கொள்ளை நோய், கொப்புளங்கள், தலைச்சன் சங்காரம் வரைக்கு வந்து ஈர்த்தவே ஒரு வழி பண்ணிட்டு சில பேர் ஜனங்களை குறித்த நாளிலே கடன்னு புறப்பட வைத்ததுதான் அந்த நெருப்பு. ஒரு குழம்பும் மீதியாக வைக்கப்படுவது இல்லை என்று மோசே சொன்னான் என்றால் அதுதான் காரணம், நெருப்பு. இஸ்ரவேலுடைய ஒரு கோழி குஞ்சு கூட எகிப்தில் இல்லாம வெளியேறுவதற்கு தேவையானதுதான் அவனுக்குள்ளே இருந்த நெருப்பு. எல்லா நாளில சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். ஒன்னும் மிச்சம் வைக்கல, எல்லாத்தையும் அருமையா கொண்டு போயிட்டார். ஒரே செய்தி தான். அந்த நெருப்பு என்ன செஞ்சிச்சுன்னா மோசேக்கு ஒரே மெசேஜ் தான் கொடுத்தது. என்ன மெசேஜ்? என் ஜனங்களை போக விடு, லெட் மை பீப்புள் கோ. அந்த செய்தி மாறிச்சாயா? விட மாட்டேன்னு சொன்னனால கொஞ்சம் மாத்தினானா மோசே? அவன் தான் மாத்தினான். நீங்க புருஷர்லாம் இருங்க, அப்புறம் பிள்ளைங்கள்லாம் இங்க இருக்கட்டும், மனைவிமார்கள் அங்க இருக்கு, நீங்க மட்டும் போங்க. அவனுடைய மெசேஜ் தான் மாறிட்டு இருந்துச்சு, மோசையினுடைய செய்தி மாறவில்லை. என் ஜனங்களை அனுப்பி. நம்முடைய செய்தியும் மாறாம இருக்கணும்னா நம்மகிட்ட இருக்கிற நெருப்பு தான். இன்னைக்கு நிறைய பேருடைய செய்தியெல்லாம் அவங்க ஊழியத்துக்கு வந்த போது இருந்த மெசேஜ் வேற, இப்ப வேற. எப்போதும் போல எங்க பாஸ்டர் பேசுறாருப்பான்னு சொல்லணும், அதான் நமக்கு சாட்சி.
போட்டு வைக்கிறேன், பிடிச்சா பிடிச்சுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. பிரைஸ்ல யாருக்கெல்லாம் இந்த மெசேஜ் உங்களுக்கு மேட்ச் ஆகலையோ அப்படி போகும்போது போட்டுட்டு போயிடும். மேட்ச் ஆனவங்க வச்சுக்கோங்க, ஆண்டவர் உங்களை கேட்ச் பண்ணிடுவார். பிரைஸ்ல பிரைஸ்ல செய்தி மாறக்கூடாதுயா. பைபிள் மாறல. பைபிள் மாறிச்சா? மாறல. இந்த பைபிள் என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க. மனுஷன் கையில கிடைக்க கூடாதுன்னு சாத்தான் என்னெல்லாம் எத்தனை பேரை எரிச்சு கொண்டான். இந்த சபையத்தான் எத்தனை ரோம ராயர்கள் சாம்பலாக்கினாங்க. இன்றைக்கும் அந்த வேதமும் சத்தியமும் மாறாமல் உயிரோடு கூட இருக்கிறது. கட்னார்பட்டியில கூட ஒரு பெரிய சர்ச்சு தான். எத்தனை பேர் அழிக்க நினைச்சாங்க, முடியாது. அதனால மாறாத செய்தியை கொடுப்பதுதான் நாம் பெற்ற நெருப்பு. மூன்றாவதாக தலைமைத்துவம் நிறைந்த 40 வருடம். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 7:38 படி. நாந்தரத்திலே சபைக்குள்ளே இருந்த மோசே நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்ற மோசே இவனே. இந்த வசனங்களிலே அவர் ஒரு பெரிய தலைமைத்துவத்தை, சபையை நடத்தும் தலைமைத்துவத்தை 40 வருடங்கள் பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. இதை நான் வேகமாக சொல்ல விரும்புகிறேன். இந்த தலைமைத்துவ பண்பிலே மோசே காண்பித்தது ரொம்ப 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 சிறப்பானது. இதை நான் முதல்ல எடுத்திருந்தா நல்லா இருந்தோம். எனக்கு இருக்கிற இந்த நேரத்தில் நம்ம எல்லாருக்கும் தேவையானது தலைமைத்துவம். நம்ம செய்து கொண்டு இருக்கிற பணி தலைமைத்துவ பணி. பிரைஸ் தி லார்ட். நாம் மெய்ப்பொருள்கள் தான், ஆகிலும் நாம் தலைமைத்துவத்தை உடைய தேவனிடம் பெற்றுக்கொண்டவர்கள். இந்த மோசையோடு கூட ஆண்டவர் இருந்தார். அந்த தலைமைத்துவ பணியில மோசையோடு கூட ஆண்டவர் இருந்தார். காரணம், எபிரேயர் 3:5 வாசிப்போம். தலைமைத்துவத்தினுடைய முதல் பண்பு பணிவிடைக்காரனாய் இருந்தான். எல்லாரும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். லீடர்ஷிப் வித் சர்வன்ட் ஸ்பிரிட். தலைவர்களிடத்துல ஆண்டவர் கூட இருக்கணும்னா அவங்க தலையை உயர்த்தக்கூடாது. அவங்க பணிவிடையின் ஆவி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மோசையோடு கூட தேவன் இருந்தது காரணம், அவனுக்குள்ள இருந்த அந்த சர்வன்ட் ஸ்பிரிட். இயேசுக்கும் சீசர்களுக்கும் நிறைய உரையாடல்கள். ஒண்ணு, இந்த யோவான் அவங்க சகோதரனும் நாங்களாம் அவருக்கு வலது பக்கத்துல இடது பக்கத்துல உட்காரன்னு சொன்ன உடனே மற்ற 10 பேருக்கும் எரிச்சல் வந்துருச்சு. யாரு தலைமை என்பதில்லை, யாரு பக்கத்துல இயேசுனார் பக்கத்துல இருக்கிறது என்பதில்லை. அவங்களுக்குள்ள பயங்கரமான எரிச்சல். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய அமைப்பு, நம்முடைய சிஸ்டம் முற்றிலும் வித்தியாசமானது. டோட்டலி டிஃபரண்ட். யாரு தலைவரோ அவரு பணிவிடைக்காரனார். இப்ப வாங்க தலைவர் வாங்க சொன்னா அதெல்லாம் எவன் செய்யலாம்? பாஸ்டர் என்ற அந்த ஒரு பதவி இல்லப்பா. அது பாஸ்டர் ஒரு பதவி இல்லை, அது ஒரு பணிவிடை, தேவனுடைய ஊழியம். அப்பா அது எத்தனை பாஸ்டர்மார்கள்ட்ட ஆடுகள்லாம் மிரண்டு போய் கிடக்கு தெரியுமா? கடைசி நாளில் நியாய தீர்ப்பு நாளில் நம்ம எல்லாம் பார்க்க போறோம். நடுங்கி போய் பயந்து போய் கண்டிப்பான தலைமை அவசியம், ஆனால் கடுப்பான தலைமை அவசியமே இல்லை. ஸ்ட்ரிக்டா இருக்கணும். எங்க பாஸ்டர் ஸ்ட்ரிக்ட், ஆனால் அவர் யார்? ரொம்ப லவ்வா, ரொம்ப அன்பான பாஸ்டர். பணிவிடைக்காரராக இருக்க வேண்டும். ஸ்ரீகளுக்குள்ளே பெரியவர், ஸ்ரீகளுக்குள்ளே பிறந்தவர்களிலே பெரியவர் யோவான். அவர் ஓடின ஓட்டத்துக்கு வச்ச பேரு யோவான். தன்னுடைய பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றுகிற போது ஸ்ரீகளுக்குள் பிறந்தவங்கள்ல யாரு பெரியவர்? யோவான் ஸ்நானகர் தான் பெரியவர்னு இயேசுவே சொல்லிட்டார்.
ஆனா அவரை பற்றின ஒரு வார்த்தை என்னை ரொம்ப கவர்ந்தது. யோவான் தன்னுடைய பணிவிடை ஓட்டத்தை ஓடினார். நம்மளும் ஓட்டம் எப்படி இருக்கணுங்க? அவருடைய வீட்டிலே பணிவிடைக்காரனாக இருந்தார். சர்வன்ட் ஸ்பிரிட். நமக்குள்ள இருக்கிற அந்த எஜமானின் ஆவியை எடுத்து போடாத வரைக்கும் பெரிய எஜமான் நம்ம கூட இருக்கவே மாட்டார். நம்மகிட்ட இருக்கிற அந்த ஆவியை தான் கர்த்தர் பரிசோதிக்க விரும்புகிறார். இவன்கிட்ட கொடுத்த என்னது ஆடுகளை எப்படி கண்ணியமா பேசுறானா, கண்ணியமா நடத்துறானா, தன் வீட்டாரை போல நடத்துகிறானா, அப்படி பார்க்கிறவர் நம்ம ஆண்டவர். உங்க மகனை எப்படி பார்க்குறீங்களோ அப்படியே சபையில் இருக்கிற வாலிபனையும் அப்படி பார்க்க முடியுமா? முடிஞ்சிச்சுன்னா வெற்றி தான். 100 மார்க் வாங்கிட்டோம்னு அர்த்தம். நீ தான் ஏன் மகன் தான் அப்படின்னு சொல்லிட்டோம்னா வித்தியாசப்படுத்துகிறோம் இல்லையா? அழைத்தவர் அவர். நமக்கு கற்றுக் கொடுத்த அவருடைய வீட்டிலே பணிவிடைக்காரனாக நாம் இருப்பது, தேவன் நம்மோடு கூட இருப்பதற்கு மோசையை சொல்லிக் கொடுக்கும் வார்த்தை. அடுத்து அவருடைய வீட்டிலே எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தான். தனக்கு கொடுத்த மாதிரியின்படியே செய்வதற்கு அவன் சின்சியராக இருந்தான். மோசையோட கூட ஆண்டவர் இருந்தார். மலையிலே காண்பிக்கப்பட்ட ஆசரிப்பு கூடாரத்தினுடைய மாதிரியை ஒரு பிழை கூட இல்லாமல் அருமையாக வரிக்கு வரி, ஒரு ஆணி இடம் கூட மாறாமல், ஒரு திரை தொங்கல் கூட மாறாமல், ஒரு நிறம் கூட மாறாமல், அளவு கூட மாறாமல் சரியாக அவர்கள் செய்திருக்கிறார் பார்த்து சூப்பர்வைஸ் பண்ணி அதை டெடிகேட் பண்ணும் போதுதான் ஷெகினா மகிமை இறங்கினது. கரங்களை வீழ்த்தி தலையில செல்வமா. தேவன் நம்ம கொடுத்திருக்கிற இந்த அருமையான சபையை நடத்துவதற்கு கொடுத்த இந்த மாதிரியை, அப்போஸ்தலர்கள் கொடுத்த அந்த உபதேசத்தை, அஸ்திபாரமாகிய உபதேசத்தை, அந்த மாதிரியை நம்ம உண்மையோடு கூட சபைக்கு அதை வைத்து கட்ட வேண்டும். அப்பதான் கர்த்தர் நம்ம கூட இருப்பார். தயவுசெய்து கூட்டத்தை வச்சு அளவிடாதீங்க, கர்த்தர் கூட இருக்கிறாரு. பில்டிங்கை வச்சு கணக்கிடாதீங்க, தெய்வன் நம்ம கூட இருக்கிறார் என்று. நம்முடைய வேலையை வைத்து தான் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் என்று அர்த்தம். ஒர்க்கு தான், நம்முடைய சின்சியர் ஒர்க்கு தான் ஆண்டவர் பார்த்து மார்க் போடுறார். எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. தைரியமா இருங்க. ஆண்டவர் கொடுத்த மாதிரியிலிருந்து ஒரு நிறத்தை மாத்தணும்னா மாத்திருக்கலாம். நீளமா நீளம்தான், ரத்தாம்பரம்னு ரத்தாம்பரம் தான், இல்லையா? நினைத்து பாருங்க எவ்வளவு சின்சியரா இருந்திருக்கிற. இன்னைக்கு ஆளுக்கு பேசுறாங்கயா, இது அப்படி சொல்லுது இப்படி சொல்லுதுன்னு மாதிரியாவே இல்லை. பரலோகம் போறாங்க அடிக்கடி, அங்க போய் ரொம்ப நார்மல்ன்றார் ஒருத்தர். பரலோகம் ரொம்ப நார்மல்ன்றார். அவர் நார்மலா இல்லாதனாலதான் அதுவும் நார்மல். அவர் இன்னும் நார்மலுக்கு வரல, அவர் ஏதோ கனவுல இருக்கார். நம்மளாம் நார்மலா இருக்கிறதுனால பரலோகம் நார்மல் கிடையாது, அது உன்னதமானது, அது உயர்வானது. அது இங்க இருக்கிறது போல இருக்காது, அது ரொம்ப 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 கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கிறது. அதை போய் நார்மல் சொன்னா பாருங்க, அதை போய் நார்மல் சொன்னா பாருங்க, எத்தனை சத்திய வேதம் இருக்குது. இதையா பேசணும். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி பேசிட்டு இருக்கிறாங்க. டியர் பாஸ்டர்ஸ், ஹானரபிள் பாஸ்டர்ஸ், be cautious to keep the pattern. நான் உனக்கு காண்பித்த மாதிரியின்படியே செய்வதற்கு ஜாக்கிரதையாய். அப்பதான் ஆண்டவர் கூட இருக்கார். நீ பிரசங்கத்துக்கு போறதுக்கு முன்னால உன்னுடைய பிரசங்கத்தை இந்த பைபிள் இருந்தா எடுத்தேன் சொல்லாதீங்க. திரும்பவும் பைபிளோட போய் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இது ஓகே சொன்னா மேடைக்கு வாங்க. எனக்கு நேற்று சொப்பனத்துல வந்தாருன்னு சொல்லாத. நேற்று சொப்பனத்துல வந்தாரு. பிலிப்பி நிறுவத்தையே மாத்தி பேசிக்கிட்டு இருப்பா. எனக்கு சொப்பனத்துல வந்தாரு. துளசி நிறுவே மாறுது, சீசத்தையும் மாறுது.
சிலுவை எடுத்துட்டு வாப்பா, உன்னை முதல்ல வெறுத்துட்டு வாப்பா, இப்படிலாம் சீசர்களை சேர்க்க சொல்லி இருக்கிறார். ஒருவேளை கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும், இன்றைக்கு இதெல்லாம் பிரசங்கம் பண்ணினார், யார் நம்ம சபைக்கு வருவார் என்று எண்ணாதீங்க. சொன்னவர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களை அழைத்தவர் உங்களோடு இருக்கிறார். பரலோகம் என்னைக்குமே நம்ம உபதேசத்தினாலே கட்டப்பட்டவங்களுக்காக பரலோக வாசல் திறப்பதில்லை, அவருடைய உபதேசத்தின் மூலமாய் கட்டப்பட்ட மக்களுக்காகத்தான். இதோ சத்தியத்தை கை கொண்டு வருகிற ஜாதி உள்ளே வருகிறது, கதவை திறந்த. அல்லேலூயா. அந்த ஹெவன் டோர் ஓபன் ஆகிறதுக்கு நம்ம கொடுத்த மாதிரியின்படியே நம்ம நடத்தினாதான் நமக்கும் நம்முடைய திருச்சபைக்கும் பரலோகம் திறக்கும். அல்லேலூயா. அத்தோடு கடைசியா சொல்லுகிறேன், அவரு மகிமையை விரும்பினவர். நெருப்பு மட்டும் போதாது, சந்தித்தாரு. இப்ப சீனாய் மலைக்கு வந்துட்டாரு. இப்போ முதல் முறை வந்த போது தேவ பருவத்தினுடைய பின்பக்கம் வந்தார் என்று படித்தோம், பேக் சைட் ஆஃப் கோரை. இப்ப தேவ பருவத்தினுடைய முன்பக்கம் வந்துட்டார். ஃப்ரம் எகிப்ட், எகிப்தில இருந்து வந்துட்டார். முதல்ல மீதியானிலிருந்து அங்க வந்தாங்க, இப்போ எகிப்திலிருந்து மீட்டு ஜனங்கள் வந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்ப ஆண்டவர் அந்த சீனாய் மலையில இறங்கி நிற்கிற, எல்லாம் நமக்கு தெரிந்த பகுதியா இருக்கிறதுனால சொல்றேன். ஆண்டவர்கிட்ட அவர் ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறார், ஆண்டவரே நம்முடைய மகிமையை நாம் பார்க்கணும். தலைமைத்துவத்தினுடைய அவசிய தேவை அவருடைய மகிமையை காணணும்னு விரும்புகிற வாஞ்சையும் விருப்பம் தான். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். என்னுடைய எந்த ஒரு தரிசனங்களின், எந்த ஒரு அறிவினாலோ தியாலஜினாலோ நான் தலைமைத்துவத்திலே சிறக்க முடியாது. நான் அவருடைய மகிமையை நான் காண வேண்டும், அவருடைய மகிமையை காண வேண்டும் என்று ஒவ்வொரு ஊழியக்காரனிடத்திலும் அந்த உயர்ந்த விருப்பம் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் இதை தப்பா புரிந்து கொள்ள வேண்டாம். கதவை பூட்டிட்டு பார்க்க விரும்புகிறேன்னு சொல்ற அந்த ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக அல்ல. ஒரு ஊழியன் தேவனுடைய மகிமையின் சாயலை அவனுடைய வாழ்க்கையிலே அவன் பார்ப்பதற்கு வாஞ்சித்து அவன் அர்ப்பணிப்பானால், இந்த மகிமையின் சாயலை அவன் கண்டுவிட்டால், அதுக்கப்புறம் அவனுடைய ஊழியத்துல ஷெகினா மகிமை கூடவே வந்து கொண்டே இருக்கு. எல்லாரும் மகிழ்ச்சியோடு அல்லேலூயா சொல்லுவோமா? உடைய மகிமையை நான் பார்த்தேன். ஆண்டவர் சொன்னாரு, அப்பா முடியாதுப்பா, பார்த்தா உயிரோடு இருக்க முடியாதுப்பா. இல்ல கண்டிப்பா பார்க்கணும், நான் செத்தாலும் சரி, I want to see your glory Lord, நான் உடைய மகிமை பார்க்கணும். அப்படியா? சரி, என்கிட்ட ஒரு இடம் இருக்கு, ஒரு வெடிப்பு இருக்கு, அங்க வச்சு உன் கையால மூடுறேன், என்னுடைய பின்பக்கத்தை மாத்திரம் பார்ப்பார். அப்படி இருந்தும் அவரு கிராஸ் பண்ணும்போது, நீங்கள் யாத்திரை 33-34 படிச்சீங்கன்னா, அவர் கிட்ட நெருங்கும் போது அந்த மகிமையை அவனுக்கு காண்பிக்கிற அந்த நேரத்துல கிருபை கிருபை என்று கிருபையை அவர் உச்சரித்ததினாலே மோசே அந்த மகிமையை காண முடிந்தது. அதுக்கப்புறம் தன்னுடைய உடன்பிறப்புகள், மோசேயின் உடன்பிறப்புகள் அவனை குற்றம் சுமத்திய போது, குற்றம் கண்ட போது சொன்னாரு, நீங்க ஆள் தெரியாம அவன் கூட மோதுறீங்களா? ஆரோன் மிரியாம் அப்படின்னு சொன்னாரா? ஆள் தெரியாம பேசிட்டு இருக்கிறீங்க, தீர்க்க தரிசி இல்ல. அவங்க மற்றவண்டெல்லாம் நானு சொப்பனத்தின் மூலமா தான் பேசுவேன், இவன் கூட நான் முகமுகமாய் பேசுகிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. அந்த 2 ஆரோன் மிரியாம் சொல்லி ஆரோனை மிரியாம உடனே வெண்குஷ்டமாக்கி அனுப்பிட்டாரு. ஆரோனை எச்சரித்து அனுப்பிட்டாரு, இவங்கிட்ட கரெக்டா பேசுங்க. எல்லாரும் சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அவருடைய முகத்திலிருந்து தாங்க நமக்குரிய அந்த தலைமைத்துவத்தினுடைய ஆதரவை பெற்றுக்கொள்ள வேண்டும். தினம் 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 அன்னைக்கு அவன் ஒரு நாளிலே கேட்டார், நீங்கள் தினம் தினம் அவருடைய முகத்தின் அந்த வெளிச்சத்தை, பிரியமானவர்களே, நீங்களும் நானும் பெற்று நமக்கு கற்றுக் கொடுத்த சபையை ஆசீர்வாதமாக நடத்தி செல்வோமாக. அல்லேலூயா. கொஞ்சம் பதறி பேசிட்டான்,
பேச வேண்டிய 2வது தடவை வந்து அடிக்கக்கூடாது, மலையை அடிச்சிட்டான். அதனால இஸ்ரவேல் ஜனங்கள் நிமித்தம் பதறி பேசினதுனால மோசேக்கு கானானுக்கு போக முடியாதபடி அவர் வழியிலேயே அடக்கம் பண்ணிட்டார் மோசே. பைபிள்ல இருக்கிற 2 பேர் தான் நடந்தே போய் கல்லறைக்குள்ள இறங்கினவங்க. ஒண்ணு மோசே, இன்னொன்னு ஆரோன். மலைக்கு மேல ஏறி போய் அங்க ஆரோன் முடிந்தாரா? அடக்காரமைக்கு அவங்கள தூக்கிட்டு போவாங்க, நம்மளும் பின்னால் நடப்போம். இவங்களே நடந்து போய் அடக்கம் பண்ணிட்டாங்க. காட்ஸ் பீப்புள். அந்த கிருபை பெரிது. அதே மாதிரி மோசையும் தேவனே அடக்கம் பண்ண. வாப்பா, எங்க ஆண்டவரே, பரியல் சர்வீஸ் தான் உனக்கு தான், அப்படியே கூட்டிகிட்டே போய் க்ளோஸ் பண்றியா, ரைட், கண்ணை மூடு, அவரே அடக்கம் பண்ணிட்டார். அந்த சரீரத்தை பிசாசு கர்க்கம் பண்ணினான். நம்ம எத்தனையோ வார்த்தைகள் பேசுறோம், அதே ஸ்கேல் நமக்கெல்லாம் வந்துச்சுன்னா எத்தனை திட்டுறோம், எத்தனை ராங் ஒப்பீனியன்ஸ் பேசுறோம். பதறி பேசினதுனாலையும் தவறாக நடந்து கொண்டதுனாலும் மோசைக்கே அங்கே போக முடியாத சூழல் வந்துச்சுன்னா நம்ம எவ்வளவு கவனமா இருக்கணும். ஆகிலும் இந்த செய்தியுடைய நிறைவானது ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். ஆகிலும் இந்த மோசையோடு இருந்தது போல நான் உன் கூட இருந்தேன்னு சொன்னதுக்கு கடைசியாக அந்த மோசையை தானே தேவன் மறுரூப மலைக்கு கொண்டு வந்தான். எல்லாரும் அலையில சொல்லுவோமா? இந்த இஸ்ரேல் ஜனங்களோட நீ நடந்து வர முடியாது, இது வரைக்கும் தான் உன்னால நடந்து வர முடியும். இதுக்கு பிறகு நீ ஏன் கூட வாப்பான்ட்டு அந்த மோசையை மறுரூப மலையிலே அவர் காண்பித்தார். அந்த மோசே, அன்றைக்கு மரித்த மோசே அங்கே மகிமையானவனாக காணப்பட்டான். அன்னைக்கும் அவர் கூட தான் இருந்தார். அந்த மோசையோடு இருந்தது போல உங்களோடும் என்னோடும் இருக்கிறார். இந்த நிகழ்காலத்திலே இந்த மோசையை போல நீங்களும் நானும் தேவனுடைய தரிசனத்திலே, தேவனுடைய நெருப்பிலே, தேவனுடைய தலைமைத்துவத்திலே தொடர்ந்து அவருக்கு பிரியமாக ஜீவிப்போம். அந்த ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக.